அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உச்சகட்டத்தை எட்டியுள்ள ஹார்முஸ் நீரிணை பதற்றம், தயார் நிலையில் படைகள். ஈரானின் உச்ச தலைவர் கடும் எச்சரிக்கை. டிரம்புக்கு வந்த புதிய சோதனை, உணவின்றி தத்தளிக்கும் அமெரிக்க வீரர்கள். ஹார்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்த ஒரு கப்பலும் தாக்கப்படும், ஈரான் விடுத்த கடுமையான எச்சரிக்கை. யுரேனியத்தின் ஒரு துகள் கூட கிடைக்காது, டிரம்பின் நிபந்தனைகளை தூக்கி எறிந்த ஈரான். மீண்டும் பதற்றம், ஈரான் ஓமான் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். ஈரான் போர் பதற்றத்தின் மத்தியிலும் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. அமெரிக்காவுக்கு புதிய சவாலாக மாறியுள்ள ஈரானின் கொசு படகுகள். இத்தாலியில் சீக்கியர் கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச்சூடு, கொலை செய்யப்பட்ட 2 இந்தியர்கள். அமெரிக்கா H-1B விசா கட்டண உயர்வு நடந்த மாற்றம். உக்ரைன் ரஷ்யா பரஸ்பர தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு ஈரானிய கடற்படை புதிய கசப்பான தோல்விகளை பரிசளிக்கும் என்று ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அவரது செய்தியில், ஈரானின் இறையாண்மையை பாதுகாக்க அந்நாட்டு படைகள் முழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் அந்த வழியாக சென்ற குறைந்தது 2 வணிக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் கடல் எல்லைக்குள் அத்துமீறும் எந்த ஒரு சக்திக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படும் என்றும் ஹமேனி குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை கட்டமைப்பு குறித்த இழுபறி நீடித்து வரும் சூழலில் உச்ச தலைவரின் இந்த ஆவேசமான பேச்சு போரை நோக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் மசகு எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் இந்த வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக உலக நாடுகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த எச்சரிக்கைக்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றன என்பதை பொறுத்தே இப்பிராந்தியத்தின் அடுத்த கட்ட நகர்வும் அமையும். ஈரான் போரின் போது மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க படைகள் உணவு பற்றாக்குறை எதிர்கொள்வதாகவும், இதனால் சிலர் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப உணவை பங்கீடு செய்து நீண்டகால பட்டினியை சகித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபடும் போர்க்கப்பல்களில் உள்ள ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்கள் மற்றும் மாலுமிகள் உட்பட 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் தற்போது மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து பல கப்பல்கள் துறைமுகத்தை வந்தடையவில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவும் ஈரானும் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததை தொடர்ந்து பகமை நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. தற்போது இரு தரப்பினரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவற்றில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கும் வரை இன்று முதல் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் அந்த நீரிணை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்று IRGC கூறியுள்ளது. கப்பல்கள் நீர்வழி பாதை வழியாக செல்ல ஈரான் முன்னதாக அனுமதி அளித்த அறிவிப்பை தொடர்ந்து IRGC ஒருங்கிணைப்புடன் பல கப்பல்கள் அவ்வழியாக சென்றதாக அது தெரிவித்தது. இருப்பினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை நீக்கவில்லை. எனவே இன்று பிற்பகல் முதல் முற்றுகை நீக்கப்படும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலின் நங்கூரமிட்டுள்ள இடத்திலிருந்து எந்தவிதமான கப்பலும் நகரக்கூடாது என்று IRGC எச்சரித்ததோடு அந்த நீரிணையை நெருங்குவது எதிரியுடன் ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த உத்தரவை மீறும் எந்த ஒரு கப்பலும் குறிவைக்கப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களில் வாஷிங்டன் தனது தீவிரமான கோரிக்கைகளை கைவிட மறுப்பதால் அமெரிக்க அதிகாரிகளுடன் புதிய சுற்று நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளை நடத்த
ஈரான் தயாராக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சஜித் ஹாதிம்சாதே தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி துகள்களையும் பெற தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த கருத்திற்கு பதிலடியாகவே அமைச்சரின் இந்த கருத்து அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எந்தவொரு செறிவூட்டப்பட்ட யுரேனிய பொருட்களும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படாது என்பதை தெளிவுபடுத்திய காதிப்சாதே இது விவாதத்திற்கு இடமில்லாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். தங்களது அணுசக்தி திட்டம் குறித்த கவலைகளை தீர்க்க ஈரான் தயாராக இருக்கும் அதேவேளையில் தொடக்கத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டிய அமெரிக்காவின் தர்க்கமற்ற நிபந்தனைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் ஓமானுக்கிடையான கடற்பரப்பில் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய 2 துப்பாக்கி படகுகளால் ஒரு எண்ணெய் கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தங்களுக்கு ஒரு அறிக்கை கிடைத்திருப்பதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. எந்த ஒரு VHF சவாலுமின்றி 2 IRGC துப்பாக்கி படகுகள் தன்னை நெருங்கியதாகவும் பின்னர் அவை எண்ணெய் கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் ஒரு எண்ணெய் கப்பலின் மாஸ்டர் தெரிவித்துள்ளார் என்று அந்த முகமை சமூக ஊடக தளமான எக்ஸில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள சம்பந்தப்பட்ட பகுதியின் வரைபடத்துடன் கூறியுள்ளது. ஓமானுக்கு வடகிழக்கே 20 கடல் மைல் தொலைவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாகவும் எண்ணெய் கப்பலும் அதன் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அது மேலும் கூறியுள்ளது. ஈரான் போர் பதற்றம் அதிகரித்து வருவதோடு அமெரிக்கா தென்கொரியாவுடன் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் வடகொரியா ஞாயிற்றுக்கிழமை கடலுக்குள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த மாதத்தில் இது 4வது ஏவுகணை ஏவுதலாகவும் இந்த ஆண்டில் 7வது முறையாகவும் பதிவாகியுள்ளது. வடகொரியாவின் இந்த தீவிரமான ஏவுகணை நடவடிக்கைகள் தன்னார்வ பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குமான முயற்சியாகும் என்று சில நிபுணர்கள் கருத்து வெளியிடுகின்றனர். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு ஆலோசகர் கிம் கி ஜுங் கூறுகையில், ஈரானை போல அல்லாமல் நாங்கள் தற்காப்பு திறன் கொண்டுள்ளோம் என்பதை காட்டும் முயற்சியாக இது ஏவுகணை சோதனைகள் இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா தென்கொரியாவுடன் உரையாடலுக்கு முன் அழுத்தம் கொடுக்கவும் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தவும் வடகொரியா முன்கூட்டியே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரும் சர்வதேச அரசியல் சூழலும் தாக்கம் 7 வாரங்களாக நீடித்து வரும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான போர் தெஹ்ரானின் அணுத்திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த சூழல் வடகொரியாவின் அணு ஆயுத இலக்குகளை மேலும் வலுப்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் ஆகியோர் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஆர்வம் காட்டி வந்தாலும் இதுவரை எந்த சந்திப்பிற்கான உறுதியான திட்டங்களும் வெளியிடப்படவில்லை. அதேபடி தென்கொரியாவிலிருந்து ட்ரோன் ஊடுருவல்களுக்கு வருத்தம் தெரிவித்த லீ ஜே மியூங் அவர்களுக்கு வடகொரியாவிலிருந்து அரிதான பாராட்டு கிடைத்துள்ளது. சின்போ நகரம் அருகே ஏவுகணை ஏவுதல். வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள சின்போ நகரத்துக்கு அருகிலிருந்து இன்று காலை சுமார் 6:10 மணியளவில் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அவை சுமார் 140 கிலோமீட்டர் பறந்ததாக கூறப்படுகிறது. ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்ட தகவலின்படி இந்த ஏவுகணைகள் கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்பகுதியில் விழுந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானின் தனி சிறப்பு வாய்ந்த பொருளாதார மண்டலத்துக்குள் எந்த மீறலும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர பாதுகாப்பு கூட்டம் இந்த ஏவுகணை ஏவுதலை தொடர்ந்து தென்கொரிய ஜனாதிபதி மாளிகையான ப்ளூ ஹவுஸ் அவசர பாதுகாப்பு கூட்டத்தை எட்டியுள்ளது. இது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறும் தூண்டுதல் நடவடிக்கை என குறிப்பிட்டதுடன் இத்தகைய செயல்களை உடனடியாக நிறுத்துமாறு வடகொரியாவுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அணுதிறனின் முன்னேற்றம் இந்நிலையில்
அணுத்துறையில் முன்னேற்றம். இந்நிலையில் வடகொரியா அணுவாயு தயாரிப்பில் மிக கவலைக்கிடமான முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் சர்வதேச அணு ஆற்றல் முகமை தலைவர் ராஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். புதிய யுரேனியம் செறிவூட்டு நிலையம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாத இறுதியில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தமது நாடு அணுவாயுதம் கொண்ட நாடாக இருப்பது மாற்ற முடியாதது என்றும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல்களையும் கண்டித்து வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கண்டனம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது கொசு படகுகள் எனப்படும் ஆயிரக்கணக்கான சிறிய அதிவேக தாக்குதல் படகுகளை பயன்படுத்தி அமெரிக்க கடற்படைக்கு எதிராக புதிய சவாலை உருவாக்கியுள்ளது. இந்த படகுகள் 40 முதல் 60 கெனட்ஸ் வேகத்தில் செல்லக்கூடியவை. இயந்திர துப்பாக்கிகள், ராக்கெட்டுகள், சில சமயங்களில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் கண்ணிவெடிகளை அமைக்கும் கருவிகளுடன் முழுமையாக ஆயுதங்கள் நிறைந்துள்ளன. ட்ரோன்கள் மற்றும் கரையோர ஏவுகணைகளின் ஆதரவுடன் இவை கூட்டமாக தாக்கும் திறன் கொண்டவை. இவை சிறியவை, தொந்தரவானவை, ஆனால் கடுமையாக கடிக்கும். உலகின் மிக முக்கியமான கடல் பாதையை ஆபத்துக்குள் தள்ளும் சக்தி இவைகளுக்குள்ளது எனவும் இந்த படகுகள் குறித்து முன்னாள் பென்டகன் அதிகாரி அலெக்ஸ் பிலிப்சாஸ் கூறியுள்ளார். பெரிய போர்க்கப்பல்களை அழிப்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்திய நிலையில் இந்த சிறிய படகுகள் ரேடாரில் கண்டுபிடிக்க கடினம், கரையோரத்தில் மறைவது எளிது, மேலும் குறைந்த செலவில் தயாரிக்கப்படுவதால் ஈரானுக்கு பெரும் நன்மை அளிக்கின்றன. ஈரான் ஹார்முஸ் நீரினை கடுமையான மேலாண்மையின் கீழ் வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா மறைத்திருப்பது நம்பிக்கை மீறும் செயல் என கூறி இரு தரப்புகளும் மீண்டும் மோதலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த கொசு படகுகள் உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் வர்த்தக பாதைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இத்தாலியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இத்தாலியின் பெர்காமோ மாகாணத்தில் உள்ள ஹோவோ நகரில் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணியளவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சீக்கியர்கள் புனித வழிபாடு தலமான குத்ரவாரா மாதா சாஹிப் கவுர்ஜி அருகே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சீக்கியர்களின் பண்டிகையான வைசாகி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ரஹீந்தர் சிங் மற்றும் குர்மித் ஆகிய 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் அங்கிருந்து 10 காலி தோட்டாக்களை கைப்பற்றியுள்ளனர். இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்ட படுகொலை என்ற பிரிவில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் H-1B விசாவுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக விசாவுக்கு தேர்வாகும் விகிதம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 75% வரை உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்த பணிகளில் வெளிநாட்டினரை பணியமர்த்த வழங்கப்படும் H-1B விசாக்களுக்கு ஆண்டுக்கு 85,000 என்ற ஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருந்தார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிவதற்கான H-1B விசா கட்டணத்தை இந்திய ரூபாயில் 90 லட்சமாக டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தினார். மேலும் பொதுவான லொட்டரி முறை மாற்றப்பட்டு உயர் ஊதிய பணிகளுக்கு தகுதியானவர்களுக்கு லொட்டரி முறையில் 4 வாய்ப்புகள் வழங்கும் விதி கொண்டுவரப்பட்டது. இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக அமெரிக்க நிறுவனங்கள் H-1B விசாக்களுக்கு நிதி அளிப்பதை குறைத்துள்ளன. வழக்கமாக ஆண்டுக்கு 7 லட்சம் விண்ணப்பங்கள் குவியும் நிலையில் இந்த ஆண்டு 2.35 லட்சம் விண்ணப்பங்கள் மட்டுமே வந்துள்ளன. விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் முன்பு 33% இருந்த விசா தேர்வு வாய்ப்பு தற்போது 75% வரை அதிகரித்துள்ளது. இது அமெரிக்காவில் பணியாற்ற விரும்பும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு தொடர்பான வழக்குகள் தற்போது அமெரிக்க நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் கிழக்கு டொனெட்ஸ்க் மாகாணத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் உயிரிழந்தார். 26 பேர் காயமடைந்தனர். இதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு உக்ரைனின் பல்வேறு பகுதிகளிலும் ஒடேசா துறைமுக கட்டமைப்புகள் மீதும் ரஷ்யா ஏவுகணைகளை ஏவியது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் முக்கிய தொழில் நகரங்களான நோவோகுயூபிஸ்க்,
சிஸ்டான் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. உக்ரைன் தாக்குதலில் ரஷ்யாவின் லெனின்கிராட் மற்றும் கிராஸ்னோடர் பகுதிகளில் உள்ள எண்ணெய் முனையங்களில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.